இந்த மாட்டு பண்ணை உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு ஆசை வந்தது? நான் சின்ன வயசுல இருந்து பிறந்தா பிடிச்சி மாடு இருந்துகிட்டே இருக்குங்க. மாடு இருந்துகிட்டே. ஆக்சுவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் படிச்சிருக்கேன். CHF இல்ல எருமையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எவ்வளவு பால் கொடுக்கும் உங்களுக்கு? மாட்டு பண்ணை வைக்கும் போது ஒரு தோராயமா இவ்வளவு காசுன்னு ஒண்ணு தேவைப்படும். தவிடுனா வெறும் அரிசி தவிடு போட்டா பால் கறக்கணும் வச்சுக்கிறேன். டெத் ஆயிருது, நிறைய டெத் ஆயிருது. அம்மையை காப்பாத்த வழியே இல்லைங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் டு யாமா ஸ்டாக்ஸ். இந்த vlogல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணையை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து கோவல்நாடோ மாட்டு பண்ணை ஈரோட்ல இருக்கு. சரி, இங்க வந்து 30 மேற்பட்ட மாடு இருக்கு. இந்த மாட்டெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, மாட்டு பண்ணை வந்து ஈஸியா இல்ல கஷ்டமா, இல்ல மாட்டு பண்ணையில என்னதான் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், எனக்குமே இருக்கு. அதை வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். அதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஒருவேளை யாமா ஸ்டாக்ஸ் புதுசா பாக்குறீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. அந்த மாட்டு பண்ணைன்றது சின்ன விஷயம் கிடையாது, பண்றதுன்றது இப்போ நிறைய பேர் பண்றது கிடையாது. அதனால வேலைக்கு படிச்சு முடிக்கிறாங்க அப்படின்றத வேலைக்கு போவாங்க, அதுதான் மைண்ட் செட்டா பாத்துட்டு இருப்பேன். இந்த மாட்டு பண்ணை வந்து நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது பாத்துட்டு இருக்கேன். இந்த மாட்டு பண்ணை உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு ஆசை வந்தது? நான் சின்ன வயசுல இருந்து பிறந்தா பிடிச்சி மாடு இருந்துகிட்டே இருக்குங்க. மாடு இருந்துகிட்டே இருக்கு. அதனால அதுலயே டெய்லி பாக்குறங்காட்டி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி சரிங்க. நல்லா வச்சிருக்கோம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி. ஆக்சுவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்சிருக்கீங்க. பிகாம் படிச்சு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையா உங்களுக்கு? இதை ஒட்டியே ஒரு பிசினஸ் பண்ணலான்னு டெவலப் பண்ணிருக்கோம். சரி சரி. அது வேலைக்கு போனீங்களா? பிகாம் முடிச்சு வேலைக்கு போவீங்க? ஃபார்ம் வச்சிருந்தேன். இப்ப நான் கடை வச்சிருக்கிறேன். கடை தனியா பால், தயிர், மோர், நெய். நாட்டு மாடு நெய், சுத்தமா நாட்டு மாடு நெய் நம்ம வீட்டு கிடைக்கும். பண்ணை வச்சுட்டு அதே சமயத்துல டெய்ரி ஃபார்ம் மாதிரி டெய்ரி ஃபார்ம் வச்சிருக்கோம். ரெண்டத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சரி சரி சரி. இப்ப எத்தனை மாடு உங்ககிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இப்போ ஒரு தோராயமா ஒரு 30 மாடு இருக்கு. 30 மாடு இருக்கு. 30 மாடு இருக்கு. 30 மாடுனா என்னென்ன வெரைட்டி ஆஃப் மாடு இருக்கு? நம்ம கிட்ட ஜெர்சி, எருமை, நாட்டு மாடு, சுத்தமான காங்கை மாடு ஒரு 10 மாடு இருக்கு. காங்கை மாடு. காங்கை மாடு மட்டும் 10 மாடு. சரி சரி சரிங்க. இப்போ இந்த ஜெர்சி, HF அது மாதிரி ஒண்ணு சொல்றீங்க. ஜெர்சி, HF இல்ல எருமையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எவ்வளவு பால் கொடுக்கும் உங்களுக்கு? அது எப்படி இதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஆனா ஜெர்சி பொறுத்த அளவுக்கு ஒரு 15 லிட்டருக்குள்ள கறக்கு. 15 லிட்டருக்குள்ள. ஒரு HF கிராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20-22 லிட்டர் கறக்கு. 20-22 லிட்டர். இப்ப இந்த மாட்டு பண்ணை வச்சிருக்குன்றது போது இப்ப உங்களுக்கு மாடு எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். இப்ப நானே புதுசா மாடு வாங்குறேன். நானும் ஒரு 2 மாடு வச்சிருக்கேன். இல்ல புதுசா யாராவது மாடு வாங்குறாங்க அப்படின்ற போது அது எதை பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும்? இப்போ நான் வந்து கறவைக்காக மாடு வாங்குறேன். அப்போ நான் ஒரு மாடுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன மாடு வந்து கறவைக்காக வாங்கி ஒரு மாடு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது சொல்லுங்க. உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் எப்படியோ அப்படி நான் கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு அளவா ஒரு 10-12 லிட்டர் ஒரு நாளைக்கு அப்படி கறக்கிறப்ப வந்து ஜெர்சி கிராஸ் போக சொல்லுவேன். உங்களுக்கு பால் அதிகமா ஒரு பண்ணை டைப்ல வச்சிருக்கீங்கன்னா ஒரு 20-22 லிட்டர் கறக்குறாப்புல ஒரு நாளைக்கு. காலையில ஒரு 10. அதுவும் அது என்ன மாடுனா? அது HF கிராஸ். HF கிராஸ். ஓகே ஓகே. நல்லா கறக்கும் அந்த மாதிரி டைப் மாடு. இப்ப நீடிச்சு கறக்கும், ரொம்ப நாள் கறக்கும். இப்ப நான் HF டைப் மாடு எடுக்கிறேன்னா அந்த HF டைப் மாடு வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படின்னா இருக்கும்? மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பால் அதிகமா இருக்காட்டி கொஞ்சம் அடர் தீவனம் அதிகமா கொடுத்தாங்க. அடர் தீவனம் அதிகமா கொடுத்தாங்க. பராமரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான். சரி சரி சரிங்கண்ணா. இப்ப அந்த தீவனன்றது எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? இப்ப நீங்க உங்க பண்ணையில கொடுக்குற மாதிரி இருந்தா இப்ப காலைல எப்ப தீவனம் கொடுப்பீங்க? காலைல கொடுப்பீங்களா, சாயந்தரம் கொடுப்பீங்களா? காலையில நாங்க பசுந்தீவனம் வந்து காலைல 6 மணிக்கு கொடுத்துருவோம். என்ன தீவனங்கன்னா? பசுந்தீவனம் வந்து காலையில 6 மணிக்கு கொடுத்துருவோம். 6 மணிக்கு கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு 9-10 மணிக்காட்ட அடர் தீவனம் கொடுப்போம். அப்புறம் மாட்டுக்கு ரெஸ்ட் விட்டுருவோம். அப்புறம் ஈவினிங் மறுபடியும் 3 மணிக்கு அடர் தீவனம் வைப்போம். மறுபடியும் நைட்டு தீவனம். மொத்தத்தில் அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி தான். ஆமா, கண்டிப்பா. நடுவில் வந்து ரெஸ்ட் இருக்கு. நடுவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கு. சரி சரி சரி. இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எத்தனை மாடுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? தாத்தா காலத்துல இருந்து மாடு இருந்துகிட்டே இருக்குது. தாத்தா காலத்துல இருந்து மாடு இருக்குது. சரி சரி சரிண்ணா. அதனால அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தாத்தா அப்பா அடுத்து நீங்க. சரி சரி சரி. அப்போ அப்பத்துல இருந்து எத்தனை மாடு வச்சுட்டு இருந்தீங்க? அப்ப இருந்தா ஒரு 20-25 மாடு அப்படியே குறையாம இருந்துகிட்டே இருக்கு. இப்ப பால் கறக்குறதுல இப்ப காலைல எத்தனை மணிக்கு பால் கறப்பீங்க? காலையில ஒரு 4:30 இருந்து ஆரம்பிச்சோம். 4:30 இருந்து பால் கறக்க ஆரம்பிச்சு. 4:30 இருந்து ஆரம்பிச்சா உங்களுக்கு எப்ப முடிப்பீங்க பால்? ஒரு 7 மணி. 7 மணிக்கு முடிச்சிருக்கீங்க. சரி சரி. அதே சாயந்தரம் பால் கறக்கிற மாதிரி இருந்தா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல ஆரம்பிச்சிருக்கோம். 5 மணிக்கு ஆரம்பிச்சு. அப்ப ஒரு 7-7:30 வரைக்கும். இப்போ மெயின்டெனன்ஸ் எல்லாம் நீங்க மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற யாராவது? 2 ஆள் வேலை செய்றாங்க. 2 ஆள் வச்சு வேலை பண்றீங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்படி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் பாக்குற மாதிரி? ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். டோட்டலா அவங்க தான் பாக்குறாங்க. நீங்க இது மட்டும் தான் பிசினஸா பண்றீங்களா இல்ல அடுத்து வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலா இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்போ என்னன்னா இப்போ புதுசான்ட்டு இல்ல இந்த மாட்டு பண்ணை வாக்கணும்ன்றது நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். ஏன்னா அந்த நார்மலா அந்த மாடுன்ற மாதிரி ஒரு கிரேஸ் வரும். அப்ப நான் மாட்டு பண்ணை வைக்கிறேன் அப்படின்ற போது வரும்போது
எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இப்ப இவ்வளவு காசு போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு டர்ன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல எதாவது இருந்தா நீங்க இந்த மாட்டு பண்ணைக்குள்ள நீ வைக்கிறன்ற ஒண்ணு உள்ள வருதுன்னா இதெல்லாம் பாக்க ரெடியா இருந்துக்கோ, இதெல்லாம் வரும், இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு மாடு பொறுத்த அளவுக்கு ஜெர்சி கிராஸ்லாம் ஒரு 70 ரூபா வரைக்கும் வரும். 70 ரூபா வரைக்கும் ஒரு மாடே அவ்வளவு வரும். 40 இருந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்துக்க. HF கிராஸ்னா பால் அதிகமா கறக்கிற மாடு பொறுத்த அளவுக்கு ஒரு 70 இருந்து 1.25 லட்சம் வரைக்கும் இருக்குது. அவ்வளவு வரும். 1.25 லட்சம் வரைக்கும் இருக்கு. 1 லட்சத்துக்கே மாட்டுறேன். உங்களுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா 25 லிட்டர் 30 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. இப்ப ஸ்டார்டிங் பண்றோம் ஒரு 2-3 மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப நீங்க 30 மாடு வச்சிருக்கீங்க, இப்ப அந்த சில மாடு கண்ணு போடும், அப்படியே நீங்க பால் மாத்தி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? மாத்தி இருக்கும். எல்லா மாடு கறவையில் இருக்காதுங்க. எல்லா மாடும் கறவையில் இருக்கு. ஒரு 10 மாடு கறவையில் இருந்தா ஒரு 5 மாடு சென்னையா இருக்கு. சரி. அப்ப கண்ணுக்குட்டி போதெல்லாம் அதை என்ன பண்ணுவீங்க? கண்ணுக்குட்டியில வளர்த்திடுவோம். வாங்க மாட்டோம். கண்ணுக்குட்டி வாங்க மாட்டோம். ஓகே. மாடுகள் வாங்க மாட்டோம். நம்ம பிரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து நீங்களே பிரீட் பண்ணி வர கண்ணுக்குட்டியா மாடு பெருசா ஒரு மாதிரி கில்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா மாட்டை வயசா வரைக்கும் வச்சிருப்போம். வயசா வரைக்கும் வச்சுட்டு மாட்டை கொடுத்துட்டு திரும்ப அப்படியே நல்ல ஐடியா. அது பால் அப்ப நம்ம எதிர்பார்க்கிற பால் வந்துட்டு இருக்கும். லைனேஜான மாடு இருந்தா நல்ல பால் இருக்கு. லைனேஜ் இருக்க மாதிரி அப்படியே அம்மாவுக்கு எப்படி அவ்வளவு பால் கொடுக்குறோம் அதே மாதிரி மாட்டு பண்ணாஸ் வைக்கும் போது ஒரு தோராயமா இவ்வளவு காசுன்னு ஒண்ணு தேவைப்படுதுன்னா அந்த காசு இருந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்னா அது என்ன அமௌண்ட் இருந்தா கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மாடு வாங்குறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. அப்புறம் நம்ம தீவனப்பில் அது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். அதுதான் முக்கியம். இப்ப என்னன்னா பச்சை தீவனம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அடை தீவனம் கொடுப்பீங்க. இப்ப 2 தீவனம் வந்து இப்ப அடை தீவனம் கூட பிரச்சனை கிடையாது, நம்ம கடையில வாங்கி அது பண்ணிப்போம். பச்சை தீவனத்துக்கு வந்து நீங்க எப்படி என்ன பண்றீங்க? கிரீன் சூப்பர் நேப்பியர் போட்டுக்கிறோம். காட்டுல போட்டுருக்கோம். ஓகே ஓகேங்கண்ணா. நீங்க காட்டுல போட்டுருக்கனால நீங்க அப்படியே மாட்டுக்கு போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் காடு இல்லாம நான் மாடு வளர்த்தேன்னா இப்போ பச்சை தீவனத்துக்கு நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும்? பச்சை தீவனம் கண்டிப்பா மாட்டு பண்ணை பொறுத்தளவு பச்சை தீவனம் கண்டிப்பா வேணும். பச்சை தீவனம் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்காக நம்ம ஏதோ ஒரு சின்ன பிட்டாட்ட வச்சு அதை பண்ணிதான் ஒரு 10 மாட்டுக்கு வந்து ஒரு ஏக்கரா காடு 10 மாடு. அப்புறம் கண்ணுக்குட்டிலாம் அதுல இருக்கும். அதெல்லாம் ஒரு 5 உருப்படிக்குள்ள இருந்தா ஒரு ஏக்கரா பில்லு வேணும். ஒரு ஏக்கரா பில்லு கண்டிப்பா குத்தகைக்கு எடுத்தாவது பண்ற மாதிரி வண்டி ஆகணும். குத்தகைக்கு எடுத்து பண்றது இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த இடமா இருக்கணும். சொந்த இடம்னா பிரச்சனை இல்லாம போயிடும். நம்ம அதுக்கு குத்த இடமா இருந்தா நீங்க அந்த பில்லு நடுறதுக்கு அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருங்க. இல்ல லேபர் பிரச்சனை ஜாஸ்திங்க, லேபர் காஸ்ட் அதிகங்க. நீங்க அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு ஏகப்பட்ட காஸ்ட் ஆயிருங்க. எல்லாம் சின்னதா சரி மாட்டு பண்ணா மாடு வச்சு இப்படி பண்ணா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி அதுக்கு பின்னாடி தீவனன்றது பச்சை தீவனத்தை கொண்டு வரது எவ்வளவு பெருசு இருக்கு. சில பேர் தவிடுனா வெறும் அரிசி தவிடு போட்டா பால் கறக்குன்னு வச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாடு 10 லிட்டர் கறக்குதுன்னா 4 இருந்து 5 கிலோ அடர்த்தீவனம் வைக்கணும். அடர்த்தீவனத்துக்குள்ள நீங்க என்னென்ன போடுற மாதிரி இருக்கும்? ஃபீடு போடுறோம், பில்லட் போடுறோம், அப்புறம் பீர் வேஸ்ட் போடுறோம், அப்புறம் சோயா பொட்டு போடுறோம், அப்புறம் பருத்தி விதை போடுறோம். இது இப்ப பருத்தி விதை போறதுனால அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பால் குவாலிட்டியா இருக்கும், மாடு இழைக்காம இருக்கும், நெகு பால் நல்லா இருக்கும். இப்ப இதெல்லாம் போட்டா பால் கரெக்டா இருக்குன்றது உங்களுக்கு எப்படின்னா தெரியுது? ஆரம்பத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால எது போட்டா எது மாடு நல்லா இருக்கும், பால் ஈல்டு அதிகமா இருக்கும், மாடு நல்லா இருக்குன்னு பாரு. ஓகே. அப்பனா காடு தயாரா இருக்கணும். இப்போ மாடு பண்ண வைக்கணும்னா ஒரு காடு தயாரா வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அதே மாதிரி அதுக்கேத்த ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதுவே வேலையா இருக்கணுமா? அது எப்படி நான் புரியும். இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இடம் வச்சிருக்காங்க, மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மாடு இப்பெல்லாம் இருக்கு. இது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? அதுவே பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி இருக்குமா? அது எப்படி இருக்குன்றது உங்க இதுல இருந்து சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம என்னதான் ஆள் போட்டாலும் நம்ம சொந்த ஆள் இருக்கணும். நம்மளே இறங்கி செய்யறோம். நம்ம இறங்கி செய்யணும். இல்லைன்னா நம்ம மேற்பார்வையிலாச்சும் இருக்கணும். இப்ப நம்ம இந்த மாட்டை பால் கறக்குறோம்னாங்க, பால் கறக்குறப்ப மடிவிக்க லைட்டா தெரியும், லைட்டா காலை தூக்கும், லைட்டா வீங்கினா அப்படி இருக்கும். நம்ம அப்பயே சீக்கிரம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு டேப்லெட் அந்த மாதிரி டேப்லெட் ஆயில்மெண்ட் போட்டோம்னா உடனே ரெடி ஆயிரும். அப்பயே டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணா சரியா போயிருக்கு. நாம ஒரு நாள் பார்க்காம விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா சிவியர் ஆயிருங்க. மடிவிக்கு ஃபுல்லா ஆயிருங்க. மடிவிக்கு ஃபுல்லா ஆயிருச்சுன்னா ஒரு 4-5 நாளைக்கு பால் இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு நீங்க வேலையால் போட்டதுன்னா அவங்களுக்கு தெரியாது, அசால்ட்டா விட்டுருவாங்க. அவர் மடி வீக்கமாயிருக்கு ஃபுல்லா. அப்புறம் வீக்கமாயி அப்புறம் ஒரு சில காம் பட்டு போயிருங்க, பாலே வராம போயிருக்கும். ஓஹோ. அப்ப அந்த காம்பு பாலே வராதுங்க. அந்த மடி வீக்கன்றது எப்படின்னா வருது? அது மாட்டுக்கு இந்த பாக்டீரியா அந்த மாதிரி நாளைக்கு வருங்க. அப்புறம் மாட்டுக்கு சத்து
10 கரு. ஆமா. அதுக்கு ரெகுலர் மினரல் மிக்சர் யூஸ் பண்றாங்க. மினரல் மிக்சர் அதுவுமே கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா கொடுக்கணும். எல்லா மாட்டுக்குமே அது என்ன ரேஷியோல கொடுப்பீங்க? ஒரு வாரத்துக்கு ஒருக்காவா இல்ல டெய்லியுமே கொடுப்போம். ஓகே ஓகே. டெய்லியுமே ஒரு ஸ்பூன் அளவு கொடுப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் இவ்வளவு கொடுப்போம். ஒரு 50 கிராம் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. மாட்டுக்கு இதை தாண்டி வேற என்னென்ன நோய் வரும், என்னென்ன இது வரும்? மாட்டுக்கு எஃப்எம்டி வருங்க. எஃப்எம்டினா அந்த கால் குழம்புல எல்லாம் புண்ணு வருங்க. குழம்பு புண்ணு வருங்க. அப்புறம் அம்மா வருதுங்க. அம்மா ரெகுலரா எஃப்எம்பி கூட எப்பயாச்சும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒருக்கா வருங்க. அம்மா வந்து வருஷம் வருதுங்க. வருஷம் வந்துடும். அது மெயினா அந்த நாட்டு மாட்டுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த அம்மன்றது பரவக்கூடியன்ற மாதிரியா? அப்ப அதெல்லாம் அது பரவுங்க. பரவும். அப்ப அந்த அம்மா வரும்போது நீ அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது என்ன இது? அது என்ன பண்ணா அம்மை வராம இருக்கும்? இளங்கண்ணா இருந்தா ரொம்ப சிரமம் காப்பாத்துறது. டெத் ஆயிருது, நிறைய டெத் ஆயிருதுங்க. அந்த அம்மையை காப்பாத்த வழியே இல்லைங்களா? அம்மா கொஞ்சம் பெரிய கண்ணா தான் தப்பிச்சுக்குதுங்க. அப்புறம் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற கண்ணுக்கு வர்றதில்ல. ஏதோ ஒரு சில கண்ணுக்கு அம்மா வந்துருதுங்க. சிவியரா வந்தா போயிருதுங்க. சும்மா மேல் டாப்ல இருந்தா கொஞ்சம் அதிகம் இல்லாம இருந்தா ரெடி ஆயிடுது. அம்மையை வந்தா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கூப்பிட்டு பாப்பீங்களா? டாக்டர் கூப்பிட்டு பாப்பாங்க. அப்ப நம்ம வெத்தலை, நாட்டு இஞ்சி, வெங்காயம், மஞ்சத்தூள் அதெல்லாம் இடிச்சு வாயில போடுவோங்க. அப்புறம் மேல அந்த வீக்கத்துக்குலாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணி போடுவோங்க. அப்புறம் எண்ணெய் கொதிக்க வச்சு அதுல பூண்டு போட்டு அந்த வீக்கத்துல எல்லாம் போடுவோம். சரி. இதை தாண்டி வேற என்ன ஏதாவது வருமா இருக்கா? வேற ஒண்ணும் பெருசா வராது. இந்த ரெண்டு தான் மெயினா வருது. அந்த குழம்பு இதுவும் அந்த அம்மையும் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகிற மாதிரி. இந்த காய்ச்சல் மாதிரிலாம் அது வராது. காய்ச்சல் வரும். காய்ச்சல் அதெல்லாம் நார்மல். அது வந்து சரியா போயிடும். அது சரியா போயிருக்கு. அது காய்ச்சல் ஒரு டேப்லெட் போட்டா சரியா போயிருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் சீவிரா இருந்தா டாக்டர் விட்டு இன்ஜெக்ஷன். நீங்க இப்ப வந்து மொத்தத்துல நம்ம என்னதான் ஆள் போட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு என்ன கண்டிப்பா இருக்கும். நம்ம வேற எங்காச்சும் இருந்து கேமரா பாத்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இது அந்த மாதிரி உயிர்ல ஜீவன். நீங்க மாடும் சரி, கோழி, ஆடு எல்லாம் எதா இருந்தாலும் சரி, உயிர்ல ஜீவனுக்கு வந்து நம்ம இருக்கணும் கூட. ஏன்னா இப்ப நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது அந்த மாடு இல்லாம போற கட்டத்துல வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு. அந்த ஒரு உயிர் நம்ம கண்முன்னாடி போறன்ற ஒரு துக்கமும் கண்டிப்பா போயிருக்கு. அதனால இது வந்து நம்ம பாத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பாக்கணும். உன்னிப்பா கவனிக்கணும். கரெக்ட். இப்ப வேற இப்போ ஒரு மாடு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி HF எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, இந்த லிட்டரு அது மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப நாட்டு மாடு பொறுத்த அளவுக்கு அது எவ்வளவு பால் கொடுக்கும்? நீங்க ஏன் நாட்டு மாடு ப்ரிஃபர் பண்ணி வச்சிருக்கீங்க? நாட்டு மாடு நம்ம பால் நிறைய கேக்குறாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய கேக்குறாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் நெய் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறேன். நாட்டு மாடு நெய், நாட்டு மாடு இது நாட்டு மாடு நெய் கொடுத்துட்டு. ஒரு நாட்டு மாடு வந்து எவ்வளவு பால் கொடுக்குது? ஆனா வேலைக்கு அதிகபட்சம் ஒரு 3 லிட்டர். 3 அதிகபட்சம் 3 6 லிட்டர் அதிகபட்சம். அது கொஞ்சம் குறையலாம், சினையான குறையும். சில மாடு ஒரு 5 கறக்கும், 4 கறக்கும். ஒரு நாளைக்கு நான் சொல்றேன், ஒரு வேலைக்கு இல்லைங்க. ஒரு நாளைக்கு காலைல சாயந்தரம் ரெண்டு சேர்த்து ஒரு 5 6. ஒரு சில மாடு 6 கறக்கும், ஒரு சில மாடு 4 5 கறக்கும். சரிங்க. இப்போ அதே மாதிரி எருமன்ற போது அது எவ்வளவு பால் கொடுக்கும்? எருமை ஒரு 5 லிட்டர் கறக்குது. நேரம் 5 கறக்கும். அது தாண்டி அதிகமா கறக்க வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு சில எருமை ஒரு 6 கறக்கும். 6 கறக்குங்க. ரொம்ப அதிகமா கறக்கும். எருமையிலையும் நெய் பண்ணிருக்கீங்களா? எருமை நெய் இப்போதைக்கு அவைலபிள் இல்ல. தயிர் இந்த மாதிரி தயிர் எல்லாம் பண்றோம். பால் அந்த மாதிரி. இப்ப நம்ம கிட்ட ஆட்டுப்பால் இருக்குது. ஆட்டுப்பால் இருக்குது. ஆட்டுப்பால் எப்படின்னா? அது ஆட்டுப்பால் ஆடு வச்சிருக்கிறோம். அது எத்தனை செட் ஆஃப் ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு ஒரு 20 ஆடு வச்சிருக்கோம். 20 ஆடு. அது 20 ஆடு வந்து ஆடுக்கு எவ்வளவு பால் வரப்போகுது? அது எவ்வளவு? அது என்ன கான்செப்ட்? ஒரு வேலைக்கு தலைச்சேரி ஆடு வச்சிருக்கிறோம். தலைச்சேரி ஆடு கொஞ்சம் பால் ஜாஸ்தி இருக்கு. அது எவ்வளவு இருக்கும்? அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்குள்ள இருக்கும். அதிகபட்சம் ஒரு 1/2 லிட்டர் வேலைக்கு. நார்மல் ஆடு அவங்களுக்கு கொடுக்காது. அவ்வளவு இருக்காது. இது நாட்டு ஆடு தான். நம்ம சொந்தம் அந்த ஏரியாவுக்கு தகுந்த ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். தலைச்சேரிக்கு வந்து கேரளா ஆடு வந்து தலைச்சேரி ஆடுங்க. நம்ம சைடு வந்து கொடியாடு, அந்த மாதிரி நிறைய சேலம் கருப்பாடு அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்தந்த ஊருக்கு தகுந்த ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டுப்பால் எதுக்கு நான் வாங்குறாங்க? என்ன ஆட்டுப்பால் இந்த அல்சர் இருக்குங்க. அப்புறம் நாட்டு வைத்தியத்துக்கு எல்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் நல்லா கேட்கும். யூஸ் பண்றாங்க. ஆட்டுப்பால் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாட்டுப்பாலா இருக்கட்டும், இல்ல ஒரு எருமை பாலா இருக்கட்டும், இல்ல ஒரு இந்த மாதிரி நாட்டு மாட்டு பாலா இருக்கட்டும், இந்த இதுக்கெல்லாம் வித்தியாசமா இப்போ நாட்டு மாட்டு பாலுக்கும் அப்புறம் நான் சாதா மாட்டு பாலுக்கும் எருமை பாலும் அப்படி என்ன வித்தியாசம்? அது என்ன இது அப்படின்றது? இங்க நாட்டு மாட்டு பால் பாத்தீங்கன்னா சத்து ஜாஸ்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. நார்மல் பால் இருக்கிறதோட சத்தோட நாட்டு மாட்டு பால் அதிகமா இருக்கும். இது A2 மில்க்குங்க. அப்புறம் நம்ம HF ஜெர்சியில பால் அதிகமா இருக்கும். அது நார்மலா அது எப்போ இருக்கிற பால். எரும்பால் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கும். திக்னஸ் அந்த டீ கடைக்குள்ள அதான் கொடுப்பாங்க. ஃபேட் அதிகமா இருக்கு. ஃபேட் எஸ்என்எஃப் அதிகமா இருக்கும். சரி. தயிருக்கு நல்லா இருக்கும்.